ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு எப்போ ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்க, இந்த தமிழ் புத்தாண்டை யார் ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தரோட வரலாறையும் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலிவாகனன், அவரோட வரலாறையும் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஃபஸ்ட்டு கொண்டாடிட்டு இருந்தது ஆவணி மாதம் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. 8ஆம் ஆண்டுகள்லேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது 70வது ஆண்டு வரைக்குமே ஆவணி மாதம் தான் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருந்ததுக்கான வரலாறுகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த சாலிவாகனன் மன்னன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சிருக்காரு. இந்த சாலிவாகனன் மன்னன் எப்படி வந்தார், இவரோட பிறப்பு எப்படி, இவர் எப்படி மன்னன் ஆறாரு அப்படிங்கிறத பற்றி இதில் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த காலத்தில் மன்னர்களும் தெய்வங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலத்தில் சுமித்திரை அப்படிங்கிற ஒரு பெண் ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காதல் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த காதல் சட்டப்படி மன்னருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் மன்னர் எப்படி இருந்தாலும் நம்ம காதலை ஏற்றுக்க மாட்டாங்க, நாம் இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சுமித்திரை முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சுமித்திரை இந்த விஷயம் மன்னருக்கு தெரிஞ்சு சுமித்திரை மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சுமித்திரையை கூட்டிகிட்டு போனதும் மன்னர் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே மரண தண்டனை அப்படிங்கிற ஒன்று தான் விதிச்சிருந்தாங்க. அப்படி விதிச்சிருக்கப்ப சுமித்திரை கருவுற்று இருந்திருந்தனால தண்டனை கம்மி பண்ணி சுமித்திரையை நாடு மட்டும் கடத்துறதுக்கு சொல்லிட்டாரு. இப்படி நாடு கடத்தினதுக்கு அப்புறமேட்டு சுமித்திரை ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. அந்த ஆண் குழந்தை தான் சாலிவாகனன். இந்த சாலிவாகனன் 5 வயசாக இருக்கும்போதே ராஜா மந்திரி இந்த விளையாட்டு எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தது. தன்னை ஒரு ராஜாவும் யூகிச்சு மற்ற நண்பர்களெல்லாம் மந்திரியாகவும் யூகிச்சு அவருக்கு கட்டளையிடுதல் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு காலங்கள் கடந்து போக ஒரு புரோகிதர் அவர் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு அவரோட கையை காமிச்சு, உனக்கு நான் பஞ்சாங்கம் பார்த்து தரேன், நீங்கள் கையை காட்டுங்க, நீங்கள் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த சிறுவன், அதாவது சாலிவாகனன், அவருக்கு பரிசாக ஒரு குடத்தை எடுத்து கொடுத்து, ஒரு மண்பானை எடுத்து கொடுத்து, இது என்னோடய பரிசாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பஞ்சாங்க ஜோசியர் அந்த பானையை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கடுத்து காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த பானை ஃபுல்லாகவுமே தங்க காசுகளாக இருக்குது. ஆச்சரியப்பட்டு போன ஜோசியர் காலையில் அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு சிறுவனை பார்த்தேன், அந்த சிறுவனை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்தாரு, நான் செஞ்ச வேலைக்காக அவர் ஒரு மண்பானை பரிசாக கொடுத்தாரு. அந்த மண்பானை நான் வீட்டில் வச்சுட்டு காலையில் பார்க்குறப்ப அந்த மண்பானை ஃபுல்லாகவுமே ஒரு தங்க காசுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமடைஞ்ச மன்னர் அந்த பையனை நான் பார்க்கணும், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் அதே நாட்டில் இன்னொரு பக்கத்தில் கனங்காயன் அப்படிங்கிற ஒரு வைசியன் ரொம்ப உடல்நலை குறைவாக வீட்டில் படுத்திருக்காரு. அவருக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்கக்கிட்டையுமே சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இறந்து போயிட்டேன்னா இந்த கட்டில், அதாவது நான் படுத்திருக்க கட்டிலுக்கு அடியில் 4 காலுக்கு அடியிலையுமே 4 அங்குலம் நீங்கள் குழி தோண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சொத்துக்களை நான் ஒரு பானைக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன், அந்த சொத்துக்களை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே பானையிலையும் ஒவ்வொரு பானையிலையும் மென்ஷன் பண்ணியே இது பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பையன், செகண்ட் பையன், தேர்ட் பையன், ஃபோர்த்து பையன் அப்படின்ட்டு. கனங்காயன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு திதியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்த அந்த பசங்க தோன்றாங்க. தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் சொன்ன மாதிரியே 4 மண்பானைகள் கிடைக்கிது. அந்த 4 மண்பானைகளையும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்பானையில் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, இன்னொரு 2வது மண்பானையில் ஃபுல்லாக உமியாக இருக்குது, இன்னொரு 3வது மண்பானை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்னும் பொருளாகவே இருக்குது, 4வது மண்பானையில் பார்த்தீங்கன்னா சாணமாக இருக்குது. இதில் 3வது பையன் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷப்படுறான், நமக்காக அப்பா பொண்ணு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் 4 சகோதரர்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்குது. வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கேஸ் ராஜாவோட அரண்மனைக்கு போகுது. அங்கே அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் ராஜா ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இது எப்படி இவங்க அப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்கலாம், இது மூலம் என்ன ஒரு 2 பேர்த்துக்கு சமமான பங்கு வரப்போகுது, அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் சமமான பங்கு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா யோசிச்சுப்பா இருக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு விடையுமே கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்த மந்திரிகளுக்கும் யாருக்குமே சரியான விடையும் யாருக்கும் சொல்ல தெரியல. அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்கே இருந்த அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சரியான விடை கிடைக்காதனால அவங்க அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. வெளியே வந்துட்டுருக்கப்ப
அங்கே இருந்த சாலிவாகனன் அவங்கள பார்த்து, "ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அண்ணன் தம்பிங்கலாம் ஏன் சோகமாக இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அண்ணன் தம்பிகள் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து 4 அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்குமே சமமாக பிரித்து கொடுத்துட்டு போகாமல், ஒருத்தருக்கு மட்டும் பொண்ணும் பொருளும் கொடுத்துட்டு, எங்களுக்கெல்லாம் மற்றபடி மண், உமி, சாணம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் என்ன சொத்து எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் 2 நிமிஷம் மட்டும் யோசிச்சுட்டு, "இதுக்கு ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? உங்கள் அப்பா வந்து ஒன்று மண் ஒரு பானையில் வச்சுருக்காரு. அதுனா உங்ககிட்ட இருக்க நிலம் சொத்து எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கும், 2வது உமியை வந்து தானியமாக மென்ஷன் பண்ணியும், 2வது வந்து தானிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து 2வது அண்ணனுக்கும், 3வது வந்து பொண்ணு வந்து இன்னொரு அண்ணனுக்கும், 4வது சாணம் கொடுத்துருக்காரு. சாணம்னா கால்நடை குறிக்குது. கால்நடைகள் இருக்க உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடை சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து 4வது அண்ணனுக்கும் இப்படி பிரித்து கொடுத்துட்டு போயிருக்காரு." அப்படின்ட்டு ஒரு அழகான தீர்ப்பு சொல்லி அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஊருக்கு அனுப்பி வச்சார். அதுக்கடுத்தது இந்த தீர்ப்பு சொன்ன சாலிவாகனன் நாடு முழுக்கவுமே வந்து பிரபலமானான். அதுக்கப்புறமேட்டு மன்னர்களுக்கும் மந்திரிகளுக்கும் தெரியாத இந்த கேள்விக்கான பதிலை வந்து சாலிவாகனன் ரொம்ப சிம்பிளாக சொன்னதை பார்த்து அந்த மன்னரே வந்து அவனை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கடுத்தது இந்த நாடு வந்து சாலிவாகனன் கைக்கு எப்படி போச்சுங்கிறதுக்கான சரியான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. ஒரு சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, மன்னர் வந்து சாலிவாகனனோட திறமையை பார்த்து அது மேலே பொறாமப்பட்டு அவனை கொல்ல முயன்றிருக்காரு. அப்படி கொல்ல முயல்றப்ப சாலிவாகனனிடையே வந்து தோற்று அந்த விக்ரமாதித்தன் வந்து அவனோட நாட்டை ஃபுல்லாக அவருக்கு எழுதி கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிவாகனுக்கு தெரிஞ்ச இந்த அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்ட்டு வெட்கப்பட்டு விக்ரமாதித்யனை வந்து இந்த நாட்டை வந்து என்னை விட நீ தான் நல்லா பார்த்துப்ப, இந்த நாட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. சாலிவாகனன் ஆட்சி செஞ்ச பகுதியெல்லாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இந்த சைடு எல்லாத்தையுமே வந்து சாலிவாகனன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். 78ஆம் ஆண்டுக்கு அப்புறமேட்டு சாலிவாகனன் வந்து போட்ட முதல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1ஆம் தேதி தான் வந்து நாம் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாம் இருக்க பூமி வந்து இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365 நாள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 செகண்ட் எடுத்துக்குது. இதை வந்து அந்த டைம்லேயே வந்து சாலிவாகனன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு இந்த டைமில் தான் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும், இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறனால தான் வந்து சித்திரை 1 அப்படின்னு சொல்கிறத அறிவித்தார். அதுக்கப்புறமேட்டு சித்திரை 1ஆம் தேதி தான் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை சித்திரை 1ஆம் தேதி தான் கொண்டாடணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தவர் சாலிவாகனன். இவரோட பெருமைகள் எல்லாத்தையுமே வந்து பாடிட்டு இருக்க புராணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பௌசிய புராணம். நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் செய்கிறவங்க எல்லாருமே வந்து சாலிவாகனனை தான் வந்து தன்னோட மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே கும்பிட்டுட்டு வருவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப சூரியன் வந்து கிழக்கு திசையில் உதிக்கிறதா தான் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. வருஷத்தில் ஒருக்கா மட்டும்தான் கரெக்டான நேர்கோணலில் கரெக்டான கிழக்கு திசையில் வந்து சூரியன் வந்து உதிக்கும். அந்த நாளை தான் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க. மற்ற நாளில் வந்து கிழக்கு திசையிலேருந்து வடகிழக்கு, மேற்கிழக்கு இந்த மாதிரி நகர்ந்துட்டு போய் 365 நாள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 செகண்ட் கழித்து தான் மறுபடியும் வந்து சூரியன் வந்து கரெக்டான கிழக்கு திசையில் உதிக்கும். ஸோ இந்த நாளை தான் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது தமிழ் புத்தாண்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.